السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وابتغي فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك. صدق الله مولانا العظيم. قال نبينا عليه الصلاة والسلام: إذا مات الإنسان انقطع عنه عمله إلا من ثلاثة: إلا من صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له. صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழனைத்தும் ஏக வல்ல இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இறைநேச செல்வர்கள், சிறப்பு வாய்ந்த ஜும்ஆவினுடைய தினத்தில் அமர்ந்திருக்கின்ற வர இருக்கின்ற அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் மேலான நல்லடியார்களே, இந்த மாதம் 16ஆம் தேதி இந்த வக்ஃபு சம்பந்தமாக ஒரு இடைக்கால தடை என்று சொல்லி ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கிறது. அதை பெரும்பாலும் முஸ்லீம்கள் சாதகமாக இருப்பதை போன்று நிறைய மக்கள் நமக்கு மத்தியிலே கருதி கொண்டிருக்கிறார்கள். அது குறித்து இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறிய விழிப்புணர்வு நம் மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால் அது பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் அனைத்து விதமான பாதைகளிலும் வழிகளிலும் நமக்கு வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறது. எந்த துறையில் எந்த வழிகளில் நீங்கள் சென்றாலும் அதிலே மார்க்கம் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறது? வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியாக திகழ்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு முஸ்லீம் எப்பொழுதுமே எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். விழிப்புணர்வோடு முன்னெச்சரிக்கையாக ஒரு முஃமின் இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்வேறு விதமான ஹதீஸின் வாயிலாக நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். பிரபலமான நபிமொழிகளிலே ஒன்று, ஒரு முஃமின் ஒரே பொந்தில் 2 தடவை கொட்டப்பட மாட்டான். ஒரு முஃமின் ஒரே பொந்திலே 2 முறை கொட்டு வாங்க மாட்டான், கொட்டப்பட மாட்டான் என்பது பெருமானார் அவர்கள் சொன்ன பிரபலமான நபிமொழிகளே ஒரு செய்தி. இன்னொரு நபிமொழி பெருமானார் அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது பிடிமானம் இல்லாத ஒரு சுவற்றில் ஒரு தரையில் படுத்துக்கொண்டு அதிலிருந்து கீழே விழுந்துட்டு நீங்கள் அல்லாஹ்வின் மீது பழியை சொல்ல வேண்டாம், பழியை போட வேண்டாம் என்று சொல்லுவார்கள்.
இன்னொரு ஹதீஸில் சொல்லுவார்கள், கடலிலே உங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது, புயல் சின்னம் இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில் நீங்கள் கடலுக்கு போய் அதில் ஏற்படுகின்ற சிக்கலிலே மாட்டிக்கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை குறை சொல்லாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இந்த 3 விதமான நபிமொழிகளும் நமக்கு சொல்ல வருகின்ற கருத்து என்ன தெரியுமா? இந்த சமூகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிற கருத்து என்ன தெரியுமா? ஒரு முஸ்லீம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அனைத்து விஷயத்திலும் அவன் தயாரான நிலையில் இருக்க வேண்டும். அது எந்த சாதாரணமான சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தாலும் கூட. நம்ம ஒரு நாட்டில் வாழ்கிறோம். இப்போ இந்த நாட்டில் வாழ்கிறோம்னு சொன்னால், இந்த நாட்டில் வாழ்வதற்குண்டான ஒவ்வொரு முஃமின்களுக்கும் உண்டான ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை உரிமைகள், அவன்கிட்ட ஆதார் அட்டை இருக்கணும், ரேஷன் கார்டு இருக்கணும், ஓட்டர் ஐடி இருக்கணும், இதெல்லாம் இருக்கிறது அல்லவா? அதில் கூட நம்ம கரெக்டாக இருக்கணும். அதில் நாம் சரியாக முறையில் அதில் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ட்டு பொத்தாம்பதுவாக நாம் போய்விடக்கூடாது. சின்ன விஷயம் தானே. ஏன்னா அப்புறம் நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வர்றப்போ என்ன செய்யும்? அப்போ எல்லாரும் சேர்ந்துக்கிட்டாங்க, அது இல்லையே இது இல்லையே அப்படிங்கிறத பேசுகிறத விட முன்னெச்சரிக்கையாக நமக்கு எது வழங்கப்பட்டிருக்கிறோ, இந்த நாட்டில் நீங்கள் வாழணும், குடிமக்கள் என்று உங்களை நிரூபிக்க ஆவணங்கள் தேவை என்றால் அதை நாம் சரி செய்து வைக்க வேண்டும். இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம கடந்து போய்விடக்கூடாது. அப்போ விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு கற்றுத்தருகிறார்கள். அந்த வகையில் தான் பொருளாதார விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று தூர நோக்கு சிந்தனையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய சமூகத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். ஒரு முஸ்லீமுடைய பொருளாதாரம் வீணடிக்கப்படக்கூடாது. ஒரு முஸ்லீமுடைய பொருளாதாரம் அபகரிப்புக்கு உள்ளாக ஆகக்கூடாது. ஒரு முஸ்லீமுடைய பொருளாதாரம் பிறர் பறித்து போகின்ற சூழ்நிலையில் அவன் இருக்கக்கூடாது என்பதற்காக நீண்ட நெடிய தூர நோக்கு சிந்தனையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வக்ஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தி காட்டினார்கள். அல்லாஹ்வின் வாயிலாக அல்லாஹ்வுடைய அனுமதியோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வக்ஃபை இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். பொருளாதாரத்தில் ரசூலுல்லாஹ் நமக்கு காட்டி தந்த வழியை போல ஒரு முஸ்லீம் பொருளாதாரத்தில் தன்னிறைவாக இருக்க வேண்டும். வேறு யாரும் காட்டி தர முடியாது. மதீனாவிற்கு வர்றாங்க, மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். மதீனாவில் இருக்கின்ற யூதர்கள் யகூதிகள் என்ன செய்கிறாங்கன்னா வட்டிக்கு விடுகிறார்கள். அங்கே இருக்கின்ற ஏழை முஸ்லீம்கள் ஏழைகள் என்ன செய்கிறாங்க? அந்த வட்டியிலே அகப்படுகிறார்கள், மாட்டிக்கொள்கிறார்கள். மாட்டிக்கொண்டு அந்த ஏழைகளை எல்லாம் அந்த யூதன் அந்த யகூதி என்ன செய்கிறார்? அதாவது தொல்லை கொடுத்து கொண்டு இருக்கிறார். மதீனாவிற்கு வந்தோன்னே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரில் பார்க்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்தில் ஒரு அழகான ஒரு திட்டத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும். என்னுடைய சமூகத்திற்கு பொருளாதாரத்தில் அவர்கள் தாழ்ந்து விடக்கூடாது, தன்னிறைவு பெற்றவர்களாக உயர்வானவர்களாக இருக்க வேண்டும் என்று கருதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து வந்தவர்களையும் மதீனாவாசிகளையும் சகோதரர்களாக ஆக்கினாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்குள்ள பல நுட்பமான கருத்துக்கள் இருக்கிறது. என்ன தெரியுமா? மக்காவாசிகள் அவர்கள் வியாபார சிந்தனை உடையவர்கள். மக்கா சந்தை பகுதி, மக்காவில் விளைச்சல் கிடையாது, மக்கா விவசாய பகுதி கிடையாது, அது வியாபார பகுதி. வியாபாரத்தினுடைய யுக்திகள், வியாபாரம் செய்வதற்குண்டான முறைகள், அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் யார்கிட்ட இருக்கும்னா மக்காவாசிகள்கிட்ட இருக்கும். மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் விவசாயிகள். அவர்கள் பேர்ச்சம்பள தோட்டங்களை அவர்கள் அறுவடை செய்து முளைத்து அதை விவசாயம் செய்து அறுவடை செய்து கொடுக்கக்கூடியவர்கள். இந்த 2 பேரையும் சேர்த்து வைக்கிறாங்க. வியாபார யுக்தியும் விவசாய யுக்தியும் ஒன்று சேர்ந்து இங்கே விளைச்சல் ஏற்படுத்தி அங்கே என்ன செய்யப்படுது? வியாபாரம் செய்யப்படுகிறது. இந்த 2 சிந்தனைகளும் ஒன்று சேர்ந்து சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து கிட்டத்தட்ட 2-3 வருஷத்தில் அவர்கள் முஸ்லீம்கள் அந்த யகூதிகளிடத்தில் யாரும் அந்த வட்டிக்கு வாங்குகின்ற சூழ்நிலையிலிருந்து அவர்கள் தன்னிறைவு பெறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர்த்தையும் சேர்த்து விட்டதுக்கு பின்னால் இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. வெறுமனே நீங்கள் 2 பேரும் சகோதரர்களாக இருங்க, அன்பாக இருங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து விடலை. பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற வேண்டும். அதுக்கு அவங்களுடைய வியாபார யுக்தி தேவை, இவர்களுடைய விவசாய யுக்தி தேவை. 2ம் சேர்ந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? 2-3 வருஷத்தில் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைந்தவர்களாக மேலோங்கினார்கள் என்பதை ஹதீஸின் வாயிலாக பார்க்கின்றோம். ஏழைகளுக்கு கடன் கொடுங்கள்,
ஏழைகள் கஷ்டப்படுகின்ற சூழ்நிலைகள் இருக்கிறார்கள் சொன்னால் அவங்களுக்கு அழகான கடனை நீங்கள் கொடுத்து உதவுங்கள் என்று இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதார ரீதியாக முஸ்லிம் சமூகத்தை தன்னிறைவு பெற வேண்டும், ஒரு தூர நோக்கு சிந்தனையோடு எதிர்காலத்தினுடைய திட்டத்தோடு அடுத்து வருகின்ற தலைமுறையோடு அதுவரைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு முஸ்லிம் சமூகம் உயர்ந்திருக்க வேண்டும், மேலோங்கி இருக்க வேண்டும், சரியான திட்டமிடல் இருக்க வேண்டும் என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலிருந்து அழகான ஒரு திட்டங்களை பொருளாதார ரீதியாக வகுத்து தந்தார்கள். அதில் ஒன்று தான் இது, இந்த வக்ஃப் அப்படிங்கிற ஒன்றும் கூட. வக்ஃப் சதகத்துல் ஜாரியா நீங்கள் செய்யுங்க, அது தர்மத்தை மக்களுக்கு மத்தியில் ஆசை ஊட்டினார்கள். அதனுடைய நன்மைகள் என்ன? நீங்கள் இருக்கிற காலத்திலேயோ அல்லது மறைகின்ற சமயத்திலேயோ அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறானா, காசு பணங்களை தந்திருக்கிறானா, தாராளமான முறையில் அதிலிருந்து ஒரு பகுதியை பொது மக்களுடைய பயன்பாட்டுக்காக வேண்டி கொடுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதில் தான் இந்த ஹதீஸ் வரும். ஒரு மனிதன் இறந்து விட்டால், அவன் இறந்து விட்டால் 3 விஷயங்கள் அவனை பின்தொடர்கிறது என்று சொன்னார்களே, அதில் ஒன்று என்ன சொன்னாங்க? சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மம். அவர் வாழுகின்ற காலகட்டத்திலே அவர் ஏதாவது ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயத்தை, ஒரு பள்ளிக்கோ அல்லது மதரசாவிற்கோ அல்லது மக்களுக்கு நிழல் தருகின்ற ஒரு இடங்களையோ மக்களுக்கு தண்ணீர் குடிக்கின்ற ஒரு இடத்தையோ ஏதாவது ஒரு வகையில் அவர் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து செலவு செய்து பிற மக்கள் பயன்பாட்டுக்காக வேண்டி அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தி இருந்தார் சொன்னால் அதனுடைய நன்மை என்ன ஆகும்? நாம் மௌத்தாயிட்டாலும், நாம் மௌத்தா போனால் நம்மளால் எந்த அமலும் செய்ய முடியாது. ஆனால் நாம் வாழுகின்ற காலகட்டத்தில் செய்த இந்த சதகத்துன் ஜாரியா கபரிலே வந்து கொண்டே இருக்கும், கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி மக்களுடைய உள்ளத்தில் வக்ஃபினுடைய அந்த ஆசையை தூண்டுகிறார்கள், ஆர்வத்தை தூண்டுகிறார்கள். மறுமையை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவர்களும் வக்ஃப் செய்ய ஆரம்பித்தாங்க. ஈமானுடைய உணர்வுள்ள ஒவ்வொருவர்களும் எனக்கு நன்மை வேண்டும், நாளை மௌத்துக்கு பின்னால் எனக்கு நன்மை வரணும், தொடர்ந்து வரணும் என்கின்ற ஆசை உள்ள எண்ணம் ஓட்டம் உள்ள அனைவரும் வக்ஃபிலே ஆர்வமாக இருந்தார்கள், வக்ஃப் செய்வதில். அதனால தான் இஸ்லாத்தினுடைய ஆட்சியினுடைய பெருமானார் காலத்திலிருந்து இஸ்லாத்தினுடைய ஆட்சியினுடைய ஒட்டுமொத்த இடங்களிலும் நாம் பிரபலமாக சில வக்ஃபுகளை பார்க்கலாம். தனித்தனியாக வக்ஃபுகளை வைத்து பராமரித்து வந்தார்கள். மருத்துவத்திற்கு என்று வக்ஃபுகள் தனியாக இருந்தது. அதில் வருகின்ற பணத்தை, பொருளாதாரத்தை மருத்துவ உதவி கஷ்டப்படுறாங்களா அதற்காக மட்டும் அவர்கள் பயன்படுத்துவார்கள். கல்விக்காக வக்ஃபு அப்படின்னு தனியாக இருந்தது. கால்நடைகளை பராமரிப்பதற்கு, அதை கேட்பார் கற்று கிடக்கின்ற கால்நடைகளை பராமரிப்பதற்கு என்று தனியாக வக்ஃபுகள் இருந்தது. பள்ளிவாசலுக்கு என்று, மதரசாக்களுக்கு என்று, மக்தபுகள் நடத்துவதற்கு என்று, இப்படியாக இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்த வரலாற்றிலும் ரசூலுடைய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம் பார்த்தோம்னு சொன்னால் தொடர்ந்து இவைகள் என்ன செய்திருக்கிறது, இவைகளுக்கான வக்ஃபுகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது என்பதை நாம் என்ன செய்கிறோம், வரலாறின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. அருமையானவர்களை, இப்போ உள்ள காலத்தில் அது பற்றி உண்டான சிந்தனைகள் கொஞ்சம் குறைந்திருக்கிறது. இன்னைக்கு பொருளாதாரம் பரக்கத்தா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். பொருளாதாரத்தில் அல்லாஹ் தன்னிறைவு பெற வைத்திருக்கிறான். ஆனால் இந்த சிந்தனைகள் குறைஞ்சிருக்கிறதோ அப்படிங்கிறது பார்க்குறோம். இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கிற எத்தனையோ அரபு மதரசாக்கள், அரபு கல்லூரிகள், ஒவ்வொரு ஊரிலும் அந்த ஊரில் இருக்கின்ற பெரும் பெரும் கொடையாளர்கள், நல்ல மனம் கொண்டவர்கள் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய விதங்கள் என்ன செய்யுது, அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வர ஜெனரேஷன்களிடத்திலும் சரி, இனி அடுத்து வருகின்ற ஜெனரேஷன்களிடத்தில் இந்த சிந்தனை, நம்முடைய பொருளாதாரத்தில் எல்லாத்தையும் மார்க்கம் கொடுக்க சொல்லலை, அப்படி கொடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறது. ஏன்னா உங்களுக்கு வாரிசுதாரருக்கும் வேணும் சொத்தில், இங்கே எல்லாத்தையும் போய் பொது சொத்துக்காக வேண்டி கொடுக்கக்கூடாது. ஒருத்தர் கோபத்தில் பெரிய சொல்கிறாரு, அவன் மகன் மேலே ஏதோ ஒரு சண்டை போட்டுக்கிட்டு என்னுடைய சொத்தை மகனுக்கெல்லாம் எதுக்கு தர வந்தீங்க, எதுக்கும் தர வேணாம், என்னுடைய எல்லா சொத்தையும் நீங்கள் பள்ளிவாசலுக்கே கொடுத்துருங்க, மதரசாவுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு கோபத்தில் சொல்லிட்டாலும் கூட அது கூடாது. அது என்ன செய்யக்கூடாது, கூடாது. ஏன்னா இஸ்லாம் காட்டி தருகின்ற வழிமுறை அழகானது. உங்கள் சொத்தில் 3ல் ஒரு பகுதியை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வக்ஃப் செய்ய ஆசைப்பட்டால், பொது காரியங்களுக்காக வேண்டி என்னுடைய பொருளாதாரத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் 3ல் ஒரு பகுதியை நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லுகிறது மார்க்கம். அதுதான் வக்ஃபினுடைய ஆர்வத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூண்டியதினுடைய வெளிப்பாடு தான். தொடர்ந்து இஸ்லாமியர்களுடைய ஆட்சியிலும் தொடர்ந்து வெளிப்பாடுகளிலும் இந்த சிந்தனை இருந்து வந்தே கொண்டே இருக்கிறது. சமீப காலங்களாக அது குறைந்திருக்கிறது. சமீப காலங்களாக அந்த ஒரு எண்ணம் உள்ளத்தில், நாம் என்னுடைய பொருளிலிருந்து பொது சேவைக்கு ஏதாவது செய்யணும், ஏதாவது என்னுடைய ஊரில் மக்கள் பயன்படுகின்ற அளவுக்கு ஏதாவது ஒன்றை நான் என்னுடைய பொருளாதாரத்திலிருந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் என்கின்ற எண்ண ஓட்டம் குறைந்திருக்கிறது.
இதை இன்னைக்கு தப்பாக வேறு இப்படி சிலவர் பயன்படுத்துகிறாங்க. ஹராமான வியாபாரம் செய்யக்கூடிய சிலர் என்னுடைய பாவத்தை போக்குறதுக்காக வேண்டி, இப்போ ஒருத்தர் உதாரணத்துக்கு சொல்கிறேன், வட்டி பிஸ்னஸ் பண்ணுறார், என்னுடைய பாவத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பொருளாதாரத்துலேருந்து பள்ளியாசலுக்கு ஒரு காசு தரேன், மதுசாக்கு ஒரு காசு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி நினச்சி சொன்னால் இது வந்து அடிப்படையே தப்பு. இது வந்து தவறான கண்ணோட்டம். இப்படி செய்கிறதும் கூடாது. ஏன்னா ஹராம் வந்து இப்போ பொது இதில் வந்து ஹராம் கலந்துச்சுன்னு சொன்னால், பொதுவான இடங்கள்ங்கிறது தொழக்கூடிய இடங்கள், நம்ம அமல் செய்யக்கூடிய இடம், மக்கள் பயன்படுத்துகின்ற இடம், அதற்கு ஒருவர் ஹராமானதை பயன்படுத்தினால் அங்கே அடிப்படையே உடைகிறது. எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, இப்போ ஒரு மனிதர் ரொம்ப பரட்டத்தலையோடு வந்து சிரமமான சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அல்லாட்ட கஞ்சி கெதறி கேட்குறார், துவா கேட்குறார், யா அல்லாஹ் என்னுடைய அமலை ஏற்றுக்க, என்னுடைய பாவத்தை மன்னிச்சுக்க, எல்லாம் கேட்குறார். இப்படி கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி கேட்குற ஒரு மனிதர் அல்லாஹ் இந்த மனிதருடைய துவாவை எப்படி ஏற்றுக்கொள்வான்? அவர் சாப்பிட்ற சாப்பாடு ஹராம், உடுத்துகிற ஆடை ஹராம், பயன்படுத்துகின்ற வாகனம் ஹராம், எல்லாம் ஹராமாக இருக்கிறப்ப எப்படி அல்லாஹ் ஏற்றுக்குவான்? அப்போ இதில் அடிப்படையே உடைகிறது. அதுவும் தவறான எண்ணம் தான். ஹராமான வியாபாரம் செஞ்சு ஹராமானதை செஞ்சுட்டு நான் செஞ்சுட்டேன், அந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக வேண்டி என்னுடைய பொருளாதாரத்திலேருந்து பள்ளியாசலுக்கு கொடுக்குறேன், இதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற இந்த எண்ணம் இருக்கிறது அல்லவா, இது தவறானது. இங்கே அடிப்படை என்ன செய்கிறது? உடைகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால் வக்ஃபு செய்யணும். நமக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்திருக்கிறானா, பொது விஷயங்களுக்காக வேண்டி என்னுடைய புறத்தில் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அதில் ஒரு பகுதியாக எனக்கு கடைசியில் மரணத்திற்கு பின்னால் வரை எனக்கு நன்மை வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நம்முடைய ஊர்களுக்காக, நம்ம ஊரில் இருக்கிற பொது நிறுவனங்கள், பள்ளி, மதரசாக்கள், மருத்துவ உதவிகள், கல்வி உதவிகள் என்று பொது நிதிக்காக ஏதாவது ஒரு உதவிகள் என்ன செய்யணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வக்ஃபுகள் செய்யணும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வப்படுத்தியிருக்கிறார். அந்த வரிசையில் தான் தொடர்ந்து இஸ்லாமியர்களுடைய எல்லா எண்ண ஓட்டங்களும் அப்படி இருந்திருக்கிறது. அந்த வக்ஃபில் தான் இன்னைக்கு என்ன செய்ய, ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி திருத்த சட்டம் என்று கொண்டு வந்தார். அதை நாம் பேசியிருந்தோம். அந்த நேரத்தில் நாம் பேசியிருந்தோம், ஏன் எதனால் எந்தெந்த அடிப்படையில் நாம் அதை எதிர்க்கிறோம். ஏன்னா எல்லாருமே புரிஞ்சுக்கணும், இது 10-11 கடந்து கொள்ள போகிற செய்தி கிடையாது. அதனால தான் மக்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வு தேவை. ஏன்னா இது வந்து நம்முடைய சொந்த சொத்து பிரச்சனை கிடையாது. இது வக்ஃப் அப்படிங்கிறது என்ன, என்னுடைய உரிமையிலிருந்து அது அல்லாஹுடைய உரிமைக்கு மாறிவிடுகிறது. நம்முடைய ஓனர்ஷிப் கிடையாது. அல்லாஹ் அதற்கு ஓனராக ஆகிறான், அல்லாஹ் ஓனராகிவிட்டான். அப்போ அல்லாஹுடைய சொத்து அதுதான் வக்ஃப் அப்படிங்கிறது. வக்ஃபினுடைய எல்லா சொத்துக்களும் அது அல்லாஹுடைய சொத்து. அதை முதல்ல நாம் உள்ளத்தில் மனசில் நிறுத்த வேண்டும். நம்முடைய சொந்த பிரச்சனைக்கு இங்கே நம்ம பேச வரலை, அதை பற்றி குரல் கொடுக்கவில்லை, அதை எதிர்த்து நாம் போராடவில்லை. நாம் பேசுகின்ற செய்திகள் இது அல்லாஹுடைய சொத்து. அல்லாஹுடைய சொத்து இந்த சமூகத்தினுடைய நலனுக்காக வேண்டி அது முழுக்க முழுக்க பயன்படுத்த வேண்டுமே தவிர மற்றவர்கள் அபகரிப்பதற்கு உண்டான வழிமுறைகளை நாம் ஏற்படுத்தி விடக்கூடாது. அதற்குத்தான் அதனுடைய எதிர்ப்புகள், அதற்குத்தான் அதனுடைய போராட்டங்கள். இந்த சட்ட திருத்தமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாத்தினுடைய அடிப்படை ஒன்னே ஒன்று தான், இந்த சொத்தை அபகரிப்பது தான். இதுதான். இது ரொம்ப பெருசாக இதனால் அதனால் விளக்கி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒரே வரியில் நாம் சொல்லணும்னா இதனுடைய அடிப்படை என்ன, இதுதான். அவர்கள் எப்படியாவது இந்த சொத்தை என்ன செய்கிறோம், அபகரிக்க வேண்டும், தனியாருக்கு அதை நாம் தூக்கி கொடுத்து விட வேண்டும் என்பது தான் இந்த சட்ட திருத்தத்தினுடைய அடிப்படை. அதில் ஒன்று தான் இந்த மாதம் அதற்கு இடைக்கால தடை என்று சொல்லி ஒரு தீர்ப்பு ஒன்று வந்தது. அதை பார்த்து நிறைய முஸ்லீம்கள் சரி பரவாயில்ல நமக்கு சாதகமாக இருக்கும் போல அப்படிங்கிற அளவுக்கு சில முஸ்லீம்கள் சிந்தித்தார்கள், பேசவும் செய்தார்கள். ஆனால் அது சாதகம் கிடையாது, இடைக்கால தடை. ஏன்னா தீர்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சமீப காலங்களாக நமக்கு நம்முடைய சட்டம் சம்பந்தமாக வருகின்ற எல்லா தீர்ப்புகளையும் பாருங்களேன், ஆரம்பத்தில் நமக்கு சாதகமாக சொல்கிற மாதிரியே சொல்லிட்டு வந்து கடைசி முடிவு எப்படி வரும், முடிவு என்ன வரும், முடிவு அது ஆப்போசிட்டாக தான் மாறிடும். சமீபத்தில் பாபர் மஸ்ஜிதினுடைய அந்த தீர்ப்பினுடைய விஷயத்திலையும் பார்த்தோம். அதை வாசிக்கின்ற அவர்கள் சொன்ன அந்த காரியங்களையும் அதெல்லாம் என்ன செய்தோம், நம்ம பார்த்தோமா இல்லையா, எல்லாம் சரிதான், இடம் உங்கது தான், எல்லாம் சரின்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து கடைசியில் என்ன முடிவு என்ன, அதனுடைய ரிசல்ட் என்ன, அதை அவங்களுக்கே கொடுத்துருங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி எல்லா சட்டத்தினுடைய கான்செப்டும் வருகிறது. இப்போ இந்த இடைக்கால தடை இது வந்து ஒரு முடிவு கிடையாது. நாம் கேட்குறது முழுமையாக இதே
திருத்தமே தப்பு என்று சொல்லுகிறோம். இதில் நிறைய முஸ்லீம்களுக்கு நம்முடைய பொருளாதாரத்துக்கு பொது சொத்துக்களுக்கு ஆபத்து இருக்கு என்று சொல்லுகிறோம். முற்றிலுமாக தடை வேண்டும் என்று சொல்லுகிறோம். இடைக்கால தடை என்று சொல்லி அதுலேயும் சின்ன சின்ன நாங்கள் மாற்றங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது பெரிய மாற்றம்லாம் கிடையாது, பெரிய விஷயம் கிடையாது. நாம அதாவது வக்ஃபு திருத்த சட்டத்தில் நாம் முன்வைத்த ஒரு விஷயம், அதாவது வக்ஃபை பராமரிக்கக்கூடிய வக்ஃபு வாரியத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள் இடம் பெறலாம், அதனால நாம் எதிர்க்கிறோம் என்று சொல்லியிருந்தோம். இப்போ அதை எப்படி சொல்றாங்கன்னா லேசாக மாற்றி விட்டுருக்காங்க, லேசாக திருப்பி விட்டுருக்காங்க. எப்படி? அதாவது எண்ணிக்கையில் கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. இப்போ உதாரணமாக சென்ட்ரலில் வக்ஃபு வாரியத்தில் 22 பேர், வக்ஃபு வாரியத்தில் 22 பேர் இருக்கலாம். அதில் 4 பேர் மட்டும் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருந்து கொள்ளலாம். அதே மாதிரி ஸ்டேட்டில் 11 பேர் வக்ஃபு வாரியத்தில் இருக்கலாம். அதில் 3 பேர் மட்டும். முதல்ல எண்ணிக்கை அதிகமாக சொன்னாங்க, இந்த எண்ணிக்கையை மட்டும் லேசாக குறைச்சிக்கிட்டு நாம் சொல்கிறது என்ன தெரியுமா, வக்ஃபு வாரியம்ங்கிறது முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், அதனுடைய சொத்துங்கிறது இஸ்லாமியர்களுக்கு தான் தெரியும், மார்க்க அறிஞர்களுக்கு தான் அது எப்படி பயன்படுத்த வேண்டும், எந்த வகையில் அது செலவு பண்ண வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்கள் அதில் உள்ளே இருக்க வேண்டுமே தவிர பொத்தாம் பொதுவாக யாரோ ஒருவர் வந்து இருப்பதுங்கிறது எப்படி சாத்தியமாகும்? இது அப்படியே ஆப்போசிட்டாக யோசிச்சு பாருங்களேன். மற்ற மார்க்கங்களில் இருக்கின்ற அறக்கட்டளைகளில் நம்முடைய பேர் அங்கே இடம்பெற்றால் அவர்கள் ஒத்துக்கொள்வார்களா? அது எவ்வளோ பெரிய போராட்டமாக வெடிக்கும். அது எப்படி அவங்க நம்ம இதை கண்காணிக்க வரலாம், நம்ம சொத்துக்களை பராமரிக்க அவங்க எப்படி உள்ள வரலாம்? அது ஒரு போராட்டமாக வெடிக்கும், அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். அது போட்டால் தெரியும். நாம் என்ன சொல்கிறோம், எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம், உங்கள் சொத்தில் நாங்கள் வந்து தலையிட போகிறது கிடையாது, அதுக்குள்ளே நாங்கள் வரவும் மாட்டோம். எங்களுடைய வழிகள் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையே அதுதான் இதுவரைக்கும் இருந்து வந்தது. அவங்களுக்கு உண்டான அறக்கட்டளை, அவங்களுக்கு உண்டான அந்த ட்ரஸ்ட்டுகள், அவர்களுக்கு உண்டான வாரியங்கள் அவர்கள் பராமரித்து வந்தார்கள், அந்தந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் பராமரித்து வந்தார்கள். இதுதான் இந்தியாவினுடைய இந்த அடிப்படையினுடைய நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது, இந்தியாவினுடைய அந்த பன்முகத்தன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாம் இது உடைக்கிறது, சிதைக்கிறது. எப்படியாவது இதில் என்ன தெரியுமா விஷயம், என்ன தெரியுமா, இப்போ எப்படியாவது எல்லா துறையிலையும் நம்மால் இருக்கிறான், எப்படியாவது இந்த துறையில் பூந்து விடணும். ஏன்னா பெரிய சொத்துக்கு இந்த வக்ஃபு வாரியம் அப்படிங்கிறது பெரிய சொத்துக்கு உள்ளாக்கப்பட்டது, எப்படியாவது அதில் பூந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் இது குறுக்கு வழிகளை இந்த சட்டங்களை திணித்து இவைகளை எல்லாம் நாங்கள் திருத்திருக்கோம், அப்படி திருத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த 11 பேரை 3 பேர் ஆக்கிக்கங்க, 22 பேர்த்தில் 4 பேர் மற்றவங்களை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு பாதகமான செய்தி தான், நாம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வக்ஃபு பை யூசர் அப்படின்னு இருந்துச்சு, அது வந்து இன்னைக்கு ஃபுல்லாக அடி ஆயிடுச்சு. அது வந்து இனிமேல் அப்படி பயன்படுத்த முடியாது. வக்ஃபு பை யூசர்னா இப்போ ஒரு 100 ஆண்டுக்கு முன்னால் உள்ள ஒரு இடம், இப்போ ஒரு கபிரிஸ்தான் இருக்குது அல்லது இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது, அதுக்கு எந்த விதமான டாக்குமெண்ட்டும் கிடையாது, இது வக்ஃபாகவே தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டு வந்து இருக்கிறது. அது வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் வக்ஃபாகவே தொடர்ந்து பயன்படுத்தலாம், அதற்குன்னு எந்த டாக்குமெண்ட்டும் யாரும் கேட்க மாட்டாங்க, கேட்க போகிறது கிடையாது. அதுதான் முன்னால் இருந்த சட்டம் வக்ஃபு பை யூசர். இன்றைக்கி என்னன்னா இது வந்து என்ன செய்திருக்கிறது, ஃபுல்லாக தடை செய்யப்பட்டிருக்கு, இதெல்லாம் செய்ய முடியாது. இனிமேல் யாராவது வந்து டாக்குமெண்ட் ஒரு இடத்துக்கு கேட்டால் அது தயார் செய்து கொடுத்தான் ஆகணும். எப்படி கொடுக்க முடியும்? 100-200 வருஷத்துக்கு முன்னால் இது இடங்கள்லாம் இருக்கிறது தமிழ்நாட்டில். 100 ஆண்டுகளுக்கு 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த, எவ்வளவோ ஆண்டுக்கணக்கான பழமை வாய்ந்த எவ்வளவோ இடங்கள் இருக்கிறது. அதுக்கு எப்படி டாக்குமெண்ட் ரெடி பண்ண முடியும், எப்படி தர முடியும்? அப்போ இதுவும் இதை பற்றி இந்த இடைக்கால தடை சொல்லுகின்ற இந்த தீர்ப்பில் எதையுமே பேசலை, இதை பற்றி எந்த விஷயத்தையும் அவர்கள் என்ன செய்யவில்லை, தெளிவுபடுத்தவில்லை என்பதையும் நாம் என்ன செய்கிறோம், கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால் நாம் சொல்லுகிறோம் இது நமக்கு சாதகமானது கிடையாது, இது பாதகமானது தான். முழுக்க இந்த மாதம் சொல்லி இருக்கிற இந்த வக்ஃபு சம்பந்தமாக சொல்லி, ஏன்னா நாம் நினைக்கலாம் அதான் சொல்லிட்டாங்கல்ல இடைக்கால தடைன்னு சொல்லிட்டாங்களா, அப்புறம் எதுக்கு இன்னும் அதை எதிர்த்து பேசிக்கிட்டு அதான் அவங்களுக்கு கொண்டுட்டாங்களே அப்படின்னு நாம 10ஓடு 11ஆக பேசிவிட்டு போயிடக்கூடாது. இதில் பாதகங்கள் இருக்கிறது, நம் சமுதாயத்திற்கு பாதகம், நம்முடைய எதிர்கால சந்ததிகள் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள், நிறைய பாதகம் இருக்கிறது. நாம் விழிப்புணர்வோடு இருக்கணும். அதனால ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு முஸ்லீம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், அவன் முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஒரு பொந்தில் 2 தடவை கொட்டு வாங்கக்கூடாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக சொல்லலை, மிகப்பெரிய ஒரு சிந்தனையை உள்ளடக்கிய கருத்தாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் என்ன செய்கிறோம், பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, அதனால் இவ்வளவு பாதகங்கள் இன்னும் இருக்க தான் செய்யுது. சாதகமாக சில செய்திகளை மேலோட்டமாக சொல்லிட்டு பாதகமாக பல விஷயங்கள் என்ன செய்கிறது, இந்த வக்ஃபினுடைய திருத்த சட்டத்திற்கு பின்னால் இப்போ வந்திருக்கிற இடைக்கால தடை என்கின்ற அந்த தீர்ப்புக்கு பின்னாலும் இவ்வளவு விஷயங்கள் இன்னும் இருக்கிறது.
இருக்குது, நாங்கள் ஃபுல்லாக வேணாங்கிறோம், இதே வேணாம், இதுவரை எப்படி இருந்ததோ அப்படியே அது பயன்பாட்டில் இருக்கட்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவர்கள் உதாரணமாக ஒருத்தவனை அடிக்கிறதுக்கும் மெதுவாக அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, நாங்கள் அடிக்கவே வேணாங்கிறோம், அவங்க என்ன சொல்ல வராங்க, நீ அடிங்க, கொஞ்சம் மெதுவாக அடிங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு அமைந்திருக்கிற இந்த இடைக்கால தீர்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம், கவனத்தில் கொள்ள வேண்டும். இதெல்லாம் பேச சொல்றதற்கு காரணம் என்ன தெரியுமா, நாம் ஒன்றும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நம்ம ஏதோ ஏனோ தானோடு இது 10ஓட 11ஆக கடந்து சென்று விடாதீர்கள் இந்த விஷயத்தை பொறுத்தவரை. இல்லைன்னா நம்முடைய சமூகத்திற்கு, அதுவும் எதிர்காலம் அடுத்து வருகின்ற தலைமுறைகள், அடுத்து வருகின்ற சந்ததிகள் அதில் மிகப்பெரிய அடி வாங்கக்கூடிய சூழ்நிலை என்ன செய்யலாம், உருவாகலாம். நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் பறிபோகுவதற்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இதற்கு பின்னால் இருக்கிறது என்பதையும் நாம் என்ன செய்கிறோம், சிந்திக்க தவறிவிடக்கூடாது. அருமையானவர்களை, இப்போ நம்முடைய சில பொறுப்புகள், நாமளும் சில விஷயங்களை சிந்திக்கணும். என்ன தெரியுமா, பொதுவாக நம் சமுதாயம் பொது சொத்துக்கள் அதை கண்காணிக்கின்ற விஷயம், பொது சொத்துக்களை கையாளுகின்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் சின்ன ஒரு பொருளாக எடுத்துக்கிட்டாலும் கூட நம்ம என்னன்னா, நம்மள்ட்ட இருக்கிற பிரச்சனைனா வக்ஃபு செஞ்சிடறோம், அந்த வக்ஃபை பாதுகாக்கிறது கிடையாது. எவ்வளோ இடங்கள் இன்றைக்கி அதில் அப்படி தான் போயிட்டுருக்கு. நிறைய இடங்கள் பாதுகாப்பற்று கிடக்கிறது. அது முறையான பாதுகாப்பு ஒன்று கிடையாது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பொது சொத்தை தன்னுடைய சொத்தாக பயன்படுத்துவது, இது ரெண்டும் மிகப்பெரிய ஒரு தவறு. இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. ஏன்னா நாம் செய்த தவறுகளாக கூட இருக்கலாம் நிறைய விஷயங்கள். ஏன்னா பொது சொத்துக்கள் விஷயத்தில் அவ்வளவு விதமான பலகீனங்கள். அடுத்தவங்களுடைய சொத்தை அசால்ட்டாக எடுத்துக்கிறது, அடுத்தவங்களுடைய பொருளை, சின்ன விஷயமா ஒரு ஜான் நிலத்தை நீ அபகரிச்சா கூட ரசூல்லா என்ன சொன்னாங்க, ஒரு ஜான் நிலம் தான், ரொம்ப சொல்லலை, ஒரு ஜான் நிலத்தை அபகரிச்சா மறுமையில் 7 வானத்துக்கு 7 பூமியினுடைய அளவு என்ன செய்யப்படும், மாலையாக வந்து போடப்படும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைபருடைய யுத்தத்தில் அதாவது போரெல்லாம் முடிஞ்சு கனிமத்துடைய பொருள் இருக்கும். கனிமத்துனா அது பொது சொத்து, அதாவது அது வந்து போர் முடிஞ்சு அந்த பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. பொதுவாக அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுப்பாங்க. இதுதான் முறை. அந்த கைபருடைய யுத்தம் முடிஞ்சு சில சஹா மக்கள் ஷஹீதாகி கிடக்காங்க. வெளியிலேருந்து 4-5 சஹாபாக்கள் ஓடி வந்து பார்க்குறாங்க, இவர் ஷஹீதாகி விட்டார், அவர் ஷஹீதாகி விட்டார் அப்படின்னு ஒவ்வொரு பேராக சொல்லிக்கிட்டே வராங்க. அதில் ஒருத்தவருடைய பேரை சொல்லி இவர் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றுட்டார் அப்படின்னு சொன்னோன்னே ரசூலுல்லாஹுடைய காதுக்கு போகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி சொல்லாதீங்க, அவர் ஷஹீத் என்று சொல்லாதீர்கள், சிலாத்திற்காக வேண்டி போராட்டி தான் படுத்திருக்கார், உயிரை விட்டு அவர் படுத்து கிடக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவரை ஷஹீத் என்று சொல்லாதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அது சொல்லிட்டு பெருமானார் சொன்னாங்க, காரணம் என்ன தெரியுமா, இவர் இந்த கனிமத்தினுடைய பொருளிலிருந்து ஒரு ஆடையை எடுத்துக்கொண்டார் தெரியாமல், யாரிடத்திலும் சொல்லாமல் ஒரு ஆடையை எடுத்துக்கொண்டார். நாளை மறுமையில் அவர் அந்த ஆடை நரகத்தினுடைய ஆடையாக அவர்களுக்கு வரும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு அறிவிப்பில் போர்வை என்று வருகிறது, நரகத்தினுடைய போர்வையை அவர் அணிந்து கொண்டிருக்கிறார் என்றார்கள். இதை கேட்ட உடனே இன்னொரு சஹாபி செருப்பினுடைய 2 வாரம் கொண்டு வந்தாங்களாம். 2 வாரம் கொண்டு வந்தோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 2 வாரம் நரகத்தினுடைய 2 துண்டுகள் என்று சொன்னார்கள். அருமையான, எதுக்கு சொல்கிறோம்னு சொன்னால், பொது சொத்துக்கள் அப்படிங்கிறது சமூகத்தினுடைய நலனுக்காக தன் வசப்படுத்தி கொள்வதற்காக வேண்டி கிடையாது. நம்மிடத்தில் நிறைய இடங்களில் நாம் அப்படி கேள்விப்பட்டு இருக்கிறோம், நிறைய இடங்களில் நாம் பார்த்துருக்கிறோம். பொதுவான சொத்துக்களை வந்து ரொம்ப கவனமாக, சின்ன பொருளாக இருந்தாலும் கவனமாக பயன்படுத்தணும். பள்ளியாசலில் சல்லா இருக்குது, தொழுகைக்காக வேண்டி போட்டிருக்காங்க, ஒரு 4-5 முசல்லா சும்மா கிடக்கு. நான் வந்து சரி சும்மா தானே இருக்குது, எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டால் கூடாது. என்னுடைய யூஸுக்காக இதை எடுத்துகிட்டு போகக்கூடாது. இங்கே இருக்கோ இல்லையோ, பயன்படுத்துகிறோமோ இல்லையோ, சும்மா இருக்குங்கிறதுக்காக நான் என்னுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறேன், அது எடுத்துகிட்டு போனால் பெரும் குற்றம், அது ஹராம், அது எனக்கு பயன்படுத்துவதற்கு அனுமதி கிடையாது. இதே மாதிரி தான் பள்ளிவாசனுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும், ஒவ்வொரு பொருளாதாரங்களும், அதை பாதுகாக்கக்கூடியவர்களும், நிர்வகிக்கக்கூடியவர்களும், பொது சொத்துக்களை பாதுகாக்கக்கூடியவர்களும் ரொம்ப அல்லாஹ்வுடைய அச்சம் தேவை, அல்லாஹ்வுடைய பயம் தேவை. அப்படி இல்லைன்னா நம்ம ரொம்ப வீக் ஆயிடுவோம். ஏன்னா பொது சொத்து விஷயத்தில் அவ்வளவு கவனமாக பேணுதல் வேண்டும், இறையச்சம் வேண்டும், பயபக்தி எல்லாம் இருந்தால் தான் பயன்படுது. அப்படி இல்லைன்னா சைத்தான் என்ன செய்வான், கொஞ்ச நேரத்தில் ஆசையை காட்டி பணத்தெல்லாம் எடுத்துக்க, நீ பயன்படுத்திக்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சைத்தான் என்ன செய்வான், ஏற்படுத்தி விடுவான் இலகுவாக. அதனால தான் இந்த வக்ஃபினுடைய இந்த பொருளாதார சட்டங்கள் குறித்து
மிக விரிவாக ஃபிக்ஹுடைய கிதாபில் எழுதுவாங்க. வக்ஃபு செஞ்சுட்டாவே அவருக்கு அதிகாரம் கிடையாதுல்ல. இப்போ நான் ஒரு பொருளை வக்ஃபு செஞ்சுட்டேன், உஸ்மான் ரலியல்லாஹு கிணத்தை வக்ஃபு செஞ்சாங்க. வக்ஃபு செஞ்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள், இந்த கிணத்துலேருந்து நான் அடுத்து தண்ணி பிடிக்கிறப்ப உங்களில் ஒருவனாக தான் நான் தண்ணீர் பிடிக்க வேண்டுமே தவிர எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் கொடுத்த கிணறு, நான் எப்போ வேணாலும் எடுத்துக்குவேன் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் என்ன செய்யக்கூடாது, இந்த கிணத்துல தண்ணீர் இறக்கக்கூடாது என்று சொன்னார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படின்னா பாருங்க, ஒருவர் கொடுத்துட்டாருன்னு சொன்னால் அவருக்கு அதிகாரம் இல்லை. பள்ளிவாசலுக்கோ எதுக்கோ ஏதாவது ஒன்று கொடுத்துட்டாருன்னு வைங்க, ஒரு நிழல் கடையே கட்டி கொடுத்துருக்காரு, நாளைக்கு அவர் இல்லை இது இன்னும் நான் கட்டி கொடுத்தது, இது நான் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்வதற்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா அது இறைவனுடைய கண்ட்ரோலில் மாறிவிட்டது, அல்லாஹுடைய சொத்தாக அது மாறிவிட்டது. அப்போ அல்லாஹுடைய சொத்துங்கிற விஷயத்தில் நாம் பேணுதல் இல்லாமல் இருந்தோம்னு சொன்னால் அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார். அனாதைகளுடைய சொத்தை நீங்கள் சாப்பிட்டால், அனாதைகளுடைய சொத்தும் பொது சொத்து தான், அதை சாப்பிட்டால் நீங்கள் நரக நெருப்பை உங்களுடைய வயிற்றில் போடுறீங்க. அல்லாஹ் சொல்லுகிறார், இன்னமா யக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா, உங்களுடைய வயிற்றிலே நரக நெருப்பினுடைய கங்கை போடுறீங்க என்று சொன்னான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். கடுமையான எச்சரிக்கை அல்லவா? அதனால தான் சொல்கிறோம், பொது சொத்துக்களில் கவனம் தேவை. நம் சமூகத்தில் நாம் செய்கிற தப்புகள் நமக்கு பல வகையில் ஆபத்தாக நிற்கலாம். உஹது யுத்தத்தில் லேசான தோல்வி வந்தது முஸ்லீம்களுக்கு. அப்போ அவங்களுக்குள்ள பேசுகிற என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பேசுகிறப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்தி அன்ஃபுஸிஹிம் என்று சொன்னார்கள். நீங்கள் செஞ்ச தப்பு தான், நீங்கள் செய்த தவறு தான் உங்களுக்கு தோல்வியாக நின்றிருக்கிறது என்று சொன்னார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நாம் யோசித்து பார்க்கணும், இன்றைக்கி இதை பற்றி பேசப்படுகிறது, இதை மற்றவங்க கையால் நினைக்கிறாங்க, அதை எதிர்க்கணும் அப்படின்னு பேசுகிற ஒரு பக்கம் பேசினாலும் கூட இன்னொரு பக்கத்தில் நாம் அதை எப்படி பராமரிக்கிறோம், நாம் எப்படி அதை பாதுகாக்கிறோம், பொது சொத்தினுடைய விஷயத்தில் நாம் எப்படி கவனமாக இருக்கிறோம் என்பதையும் நாம் யோசிக்க தவறிவிடக்கூடாது அருமையானவர்கள். அதனால் சொல்லுகின்றோம், இந்த திருத்த சட்டங்கிறது அது நமக்கு சாதகமாக தீர்ப்பு கிடையாது, அது பாதகம் இருக்கிறது என்பதையும் நான் மனதில் வைத்துக்கங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் நாம் பின்பற்றுகின்ற, நாம் பயன்படுத்துகிற பொது சொத்துக்களிலே கவனமாக இருக்க வேண்டும். அதை தன் சொத்தாக மாற்றி நினைத்து அதை பயன்படுத்தினால் மிகப்பெரிய ஒரு ஆபத்து நம் சமூகத்துக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு முன்னால் தண்டனைக்குள்ளார்களாக நாம் மாறிவிடுவோம் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி பேணுதலான முறையில் இறை அச்சத்தோடு அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இனிமிக்கவர்களே, கிருஷ்ணகிரி அருகிலிருந்து ஒரு மதரசா